அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஐரோப்பாவுடைய கூட்டமைப்பு எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன, அங்கே ஒரு சில தகவல்கள் கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, அமெரிக்கா ஒரு சில இன்டெலிஜென்ட்டெல்லாம் ஷேர் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அமெரிக்கா இல்லாத முடிவுகளை எதை நோக்கி செல்கிறது? அமெரிக்கா இல்லாத முடிவுகள் அப்படின்னா அமெரிக்கா அதுக்கப்புறம் நான் உதவி பண்ணலான்லாம் சொல்கிறாங்கல்ல, ஐரோப்பாவுடைய கூட்டமைப்பு என்னென்ன நகர்வுகளை எடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம மிக முக்கியமான தகவல்களை தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி இஸ்ரேலினுடைய செய்தி அப்படின்னா, இன்று அமெரிக்கா தரப்பில் ஹமாஸுக்கு இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் நாங்கள் ஹமாஸ்கிட்ட நேரடியாகவே பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு முதல் முறையாக வெள்ளை மாளிகை டைரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ சுற்றியுள்ள அரசியல் தகவல்கள் இன்றைக்கி ரொம்ப ஒரு சுவாரஸ்ய தகவல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு பரபரப்பு தகவல்னு எடுத்துக்கலாம். இறுதியாக சீனாவும் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்கா கிட்ட எல்லா வகையான யுத்தத்துக்கும் நாங்களும் தயார், வாங்க ஒத்தை கொத்த மோடி பார்த்துடலாம், க்ளவுஸோட தயாராக இருங்கன்றாங்க. பார்த்துடலாமா? வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். மிக முக்கியமான தகவல், மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரி இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசினார். அவருடைய ஸ்பீச்சை ரெண்டு பார்ட்டாக நம்ம பிரிச்சிடலாம். ஒன்று ஐரோப்பா, ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்காவோட யுத்தத்தை பற்றி டீட்டெயிலாகவும், இன்னொன்று வந்து ஹமாஸுக்கான எச்சரிக்கையும் கொடுத்துருந்தார். அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் இதை பற்றி தானே பேச போகிறோம். அதில் இந்த யுத்தம் பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற ஒரு ப்ராக்சி யுத்தம். ஏன்னா நாங்கள் மோதல் அதிகமாகிட்டே இருந்தது அப்படின்னா கடைசியில் அது அணு ஆயுத யுத்தமாக மாறிடும். அந்த அணு ஆயுத யுத்தத்தை தடுப்பதற்காக தான் எங்களுடைய முக்கிய நோக்கமே. அவங்களுக்கு ஐரோப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிளான் இருக்கா? நோ பிளான், நோ ஸ்ட்ராட்டஜி, ஜஸ்ட் என்லெஸ் வார். தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்திட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால் என்ன பலன் அடைய போகிறாங்கன்னு எங்களுக்கு புரியல. ஆனால் நாங்கள் இந்த வாரம் நிறுத்தியே ஆகணுன்றதுல ஒற்றை குறிக்கோளோட ரொம்ப தெளிவாக இருக்கும். ஐரோப்பா இதை தொடரணும்னு நினைக்கிறாங்க, அது என்ன காரணம்னு புரியல. அவங்க சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகள் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றதுல அமெரிக்கா தரப்பில் மறுபடியும் ஒரு தடவை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. இருந்தாலுமே ஐரோப்பாவுக்கும் இப்போ உக்ரைனுக்கு என்ன மன வருத்தம் இருக்குது அப்படின்னா, இதுவரை சம்பந்தப்பட்ட நாடுகள்கிட்ட அமைதி பேச்சுவார்த்தைக்கு அழைக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு மன வருத்தம். அமெரிக்கா தரப்பில் தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னா நையன் நச்சரிசி இருக்கிறதையும் நீங்கள் அமைதி கொண்டு வர விட மாட்டீங்க. அதனால் இந்த கார்டு யாருன்னா ரஷ்யா தான், அவங்கள கூப்பிட்டாவே இது அமைதிக்கு வந்துடும். நீங்கள் அந்த எய்ம்லேயே இல்லாத ஆளை நான் கூப்பிட்றது வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா தரப்பில். இதுதான் நம்ம இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். குறிப்பாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இன்றைக்கி காலையில் வெளியிட்ட அதிரடி பதிவுகளில் ஐரோப்பாவில் பட்டாசு வெடித்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. தோன்றிவிட்டார், ஐரோப்பாவை காப்பாற்ற போகும் ரட்சகர் தோன்றிவிட்டார்ன்ற மாதிரி தான் நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணாங்கன்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி ஐரோப்பாவின் எதிர்காலத்தை அமெரிக்காவோ ரஷ்யாவோ தீர்மானிக்கக்கூடாது, அது நாங்கள் மட்டும்தான் தீர்மானிக்கணும். இனி நாங்கள் எங்கள் நாடை பாற்றுக்கொள்ள போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃப்ரான்ஸ் என்ன முடிவுகள் எடுத்திருக்காங்கன்னா, வருஷத்துக்கு இதுக்கு முன்னாடி அவங்க 50.5 பில்லியன் அளவுக்கு ஒதுக்குனாங்க இராணுவத்திற்காக. இதுக்கப்புறம் 90 பில்லியன் ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று, ஸ்டார்லிங் நெட்வொர்க்கை கம்ப்ளீட்டாக தூக்கிட்டு 40,000 கம்யூனிகேஷன் டெர்மினலை அனுப்பிட்டே இருக்காங்க. மூன்றாவது, 120 போர் விமானங்களை கியூவில் போயிட்டு தலையிறக்குறாங்க. எதற்காகனா அங்கே அமைதி ஏற்படுத்துவதற்காக, ஒரு செக்யூரிட்டி கேரண்டிக்காக. அதாவது உக்ரைனை இதுக்கப்புறம் தாக்கல் நடத்த முடியாத அளவுக்கான ஒரு 120 போர் விமானங்கள் பெரிய விஷயம். 10,000 வீரர்கள் தற்போதைய நிலைமைக்கு நேட்டோ இல்லாத வீரர்களை நிறுத்துறதுக்கான திட்டங்கள். உரசல்லா வண்டர்லியான் அவர்கள் 800 பில்லியனுக்கான ஃபண்டை ஒதுக்குறாங்க. இது வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தை கட்டமைப்பதற்காகவும், ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இப்போ ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, ஆயுத ப்ரொடக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அவங்க போயிட்டு உக்ரைனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சப்சிடி, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்களும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன சொல்லலாம்னா, ரஷ்யா வந்து ஐரோப்பாவுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு சிங்கிள் சோல்ஜர் நீங்கள் வந்து அங்கே நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இது ஐரோப்பாவின் யுத்தமாக எடுத்துக்கொண்டு உங்கள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க 10,000 வீரர்கள் நிறுத்துகிறாங்க, 120 போர் விமானங்கள் நிறுத்துகிறாங்க, அடுத்தடுத்த உதவிகள் செய்கிறாங்க.
இவங்க அமைதிக்காக நிறுத்துறாங்களா இல்லை எல்லை பகுதியில் உக்ரைனோட இணைந்து தாக்குதலுக்காக நிறுத்துறாங்களா அப்படின்றத நம்ம கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இவங்க இன்ன வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமைதிக்காக நிறுத்துறோம், செக்யூரிட்டி கேரண்டிக்காக நிறுத்துறோம், மேற்கொண்டு நகர்ந்து வராத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, நீ இதே மாதிரி சொல்லிட்டு இங்கே கடைசியில் போர்க்காலத்தில் வந்து நின்று எங்கள் மீது தாக்கல் நடத்துறீங்கன்னா எங்களுடைய அடுத்த இலக்கு ஐரோப்பா தான், அதையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்கன்ட்டாங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்கன்னா, நேட்டோவுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அது உங்கள் விஷயம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஜெலன்ஸ்கி போய் இறங்கிட்டாரு, ஐரோப்பாவுடைய பிரேசிலினுடைய கூட்டமைப்பில் இறங்கிட்டாரு. இறங்கின உடனே நான் தனியால் இல்லை, ஒரு மிகப்பெரிய குடும்பமாக இருக்கிறேன்னு நினச்சி நான் பெருமைப்படுறேன். நம்ம காலையிலே சொல்லிட்டோம் அவர் என்னென்ன பேசுவார்ன்றது, நம்ம டைலாக் இதுக்கப்புறம் தான் வரும். இறங்கின உடனே மைக்கில் சொல்லிட்டாங்க, இவங்களும் இதுக்கப்புறம் நாங்கள் உக்ரைனை கட்டி காப்பாது எங்களுடைய தலையாய கடமை, ஆயுத உதவிகள் நாங்கள் சீக்கிரம் அதாவது ரேம்ப் அப் அப்படின்னா ஸ்பீட் பண்ணுறோமா சொல்லியிருக்காங்க. போலந்தினுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூரோப்பியன் பொறுத்த வரைக்கும் மஸ்ட் என்டர் த ஹார்ம் ரேஸ், ஆயுத ப்ரொடக்ஷனுடைய ரேஸில் இறங்கியிருக்கோம், இனி நாங்கள் தான் ஜெயிப்போம், நாங்களா ரஷ்யாவா அப்படின்னும் போது நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போம். ஏன்னா நாங்கள் இத்தனை நாடுகள் 27 நாடுகள் சேர்ந்து நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணால் ஈஸியாக நாங்கள் ஜெயிச்சிடும்ட்டாங்க. காஜா கலாஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரே ஒரு ஒற்றை நாடு ஒட்டுமொத்த எங்கள் எல்லாத்தையும் தடை விதிக்கணும், அவங்க தீர்மானிக்கணும்னு நினைக்கிறதுலாம் தவறு, அவங்களால ஒரு பொழுதும் முடியாது, அவங்களால அதாவது தடை பெறவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சொல்லிட்டு ஹங்கேரியும் சொல்கிறாங்க. ஹங்கேரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோன்னா திடீர்னு ஒரு நாடு வந்து வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுக்கிறாங்கன்னா அது எந்த வகையில் நியாயம்? எல்லாமே தடைப்படுது, உக்ரைன் கொடுக்க வேண்டிய மொத்த ஃபண்டுமே எங்களால் கொடுக்க முடியாமல் போகுது, அதனால் நாங்கள் இத்தனை நாள் வந்து ஐரோப்பாவுடைய ஸ்கீமை மாற்றலான் இருக்கோம், மெஜாரிட்டி ஓட்டு போட்டாங்கன்னாவே நம்ம கொடுத்துலான் இருக்கிறோம் அப்படின்றத இந்த ஸ்கீமையே மாற்றலான் இருக்காங்களாம், அந்த வீட்டு அதிகாரத்தை தடுத்து நிறுத்தலான்ற மாதிரி வந்துட்டாங்களாம் இந்த ஹங்கேரி பண்ண தொல்லைனால அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபைனலாக உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் யூரோப்பியன் லீடர் வித் த ஸ்ட்ராங் சப்போர்ட், எனக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணதுக்காக எல்லா யூரோப்பியன் லீடருக்கும் நான் நன்றி சொல்லியிருக்கிறேன், திரும்பியும் நாங்கள் முடிக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து எசிட்டேட், அதாவது டைம் ஃபார் எசிட்டேட் இஸ் ஓவர், இந்த பயந்து எடுக்கிற முடிவுகள் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் ஓவர், முடிஞ்சு போச்சு, அதில் அந்த காலம்லாம் எப்பயோ போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஏக் மார் தோன் தொக்கடா அப்படின்றது, ஏக் மார் தோன் தொக்கடானா வெட்டு 1 துண்டு 2ன்றாங்கல்ல, ஏதோ ஒரு படத்தில் வந்துச்சுல்ல, அந்த மாதிரி டைலாக்லாம் ஃபைனலாக சொல்லி முடிச்சிட்டாங்க. போலந்தும் டென்மார்க்கும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் உடனடியாக போயிட்டு ஃப்ரான்ஸு கீழே ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ரான்ஸ் வந்து யாருக்கெல்லாம் அணுவாயுத அம்பர்லா, அணுவாயுதம் மூலியமாக உங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ ஓடி வந்து என் குடையில் அடியில் நில்லுங்கள், மனையில் நிலையாதபடி நான் பாற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால போலந்து டென்மார்க்கு ஓடி, ஐயா ஐயா நாங்கள் வந்து விட்டோம் ஐயா, எங்களுக்கு 2 குண்டை உருட்டி விடுங்கள் ஐயா அப்படின்னு அவங்க 2 தரப்புலையும் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ ஐரோப்பாவுக்கே எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி, ரஷ்யாவுக்கு அதை விட எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி, அமெரிக்கா தரப்பில் மிகப்பெரிய ஒரு பிரமிப்பு. என்ன செய்தி தெரியுங்களா? இன்னைக்கு காலையில் சுட சுட வந்த செய்தி. இப்போ ஜஸ்ட் நோ துருக்கியினுடைய அதிபர் எரடகன் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எத்தனை வீரர்கள்னாலும் நான் அமைதி ஏற்படுத்துவதற்காக எங்கள் வீரர்களை அனுப்ப தயாராக இருக்கிறேன், எனக்கு தேவை இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும், நாங்கள் ரஷ்யா பக்கமோ இல்லை உக்ரைன் பக்கமோ எல்லாம் கிடையாது, அமைதி ஏற்படுத்துவதற்காக எங்கள் வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்ப தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, கருங்கடல் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி உக்ரைன் வசம் இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட பகுதி ரஷ்யா வசம் இருக்கிறது, இன்னொரு குறிப்பிட்ட பகுதி துருக்கி வசம் இருக்கிறது. அதனால் அதை பேலன்சிங்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு கூட பார்த்துடலாம். இன்று காலையில் மாஸ்கோவுடைய ஷாப்பிங் சென்டரில் திடீர்னு ஒரு குண்டுவெடிப்பு நிகழ்வு, பெரிய நிகழ்வு, அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. ஒட்டுமொத்த உலக ஆர்டரையே வந்து மாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு யூகேவுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜுலாஜினி அவர்கள் வந்து அமெரிக்கா மீது ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டை சுமத்தினாங்க. சரி, இதெல்லாம் மேலே இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா நியூஸில் ஒரு பார்ட்டு, அதாவது ஐரோப்பானுடைய குடும்பங்கள் எடுத்த முடிவுகள், ஜெலன்ஸ்கி எடுத்த முடிவுகள், அதை சார்ந்த விஷயங்கள். இப்போ இந்த பக்கம் நம்ம அப்படி நகர்ந்து வந்தோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் அதிகாலையில் ஒரு 23 மணிக்கு ஒரு தாக்கல் நடந்தது. என்னென்னா கியூ பகுதியில் இஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலிமா
ஃபாரின் மிஷினரி இருக்கக்கூடிய ஹோட்டல் மீது ஒரு பெரிய தாக்குதல். இன்னும் உக்ரைன் வந்து பொதுமக்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் தகவல் இன்னும் ஒரு நாள் கழித்து ஆட்டோமேட்டிக்காக அது லீக் ஆகும். மறுபடியும் இந்த மாதிரி ஏதோ சம்திங் நிறைய வீரர்கள் இந்த இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்ற ஒரு தகவல் வந்தது. சரி, நம்ம கடந்த 2-3 நாட்களாக ஒரு சில தகவல்களை அரசல் புரசலாக சொல்லப்படுற நியூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உறுதி பண்ணுவாங்க. இன்னைக்கு NBC நியூஸ் போன்ற பத்திரிகைகள் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரை நிறுத்துவதற்காக அமெரிக்கா அடுத்த கட்ட முயற்சி பிளான் பிக்கு போயிருக்காங்க. என்ன சார் அந்த பிளான் பி அப்படின்னா, இனி முக்கிய உளவு தகவல்களை ரஷ்யாவிடம் அளிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. முக்கிய உளவு தகவல்கள் அப்படின்னா இவங்களுடைய வீக்னஸ், எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எங்கெல்லாம் நிறுத்த போகிறாங்க, என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த ப்ராக்சி வார் தேவையில்லாத ஒரு யுத்தம், எதுக்காக ஆயுதம் கொடுக்குறோம், என்ன பண்ணுறோம் யாருக்கும் எதுக்கும் தெரியாது, ஆனால் உக்ரைனுக்கு கொடுக்கணும். எதுக்குப்பா கொடுக்குற? அமைதி ஏற்படுத்துறதுக்காக கொடுக்குற. சரி, அதுக்காக வாப்பா உட்காந்து பேசலாம், வரமாட்டேன், எனக்கு ஆயுதங்கள் கொடுக்கணும், தாக்கல் நடத்தணும் அப்படின்னா கேட்டால் அமைதி ஏற்படுத்துவது என்பது யுத்தத்தை விட மோசமான விளைவுகளை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால இது அடுத்த ஆங்கிளுக்கு போகிறாங்க. பிளான் பி என்னன்னா முக்கிய உளவு தகவல். நம்ம தொடர்ந்து 3 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ஒன்று, இதே மாதிரி மெஷினரிகள் இருக்கக்கூடிய ட்ரைனிங் கொடுக்குற பகுதியில் தாக்கல் நடத்தினாங்க, 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் இருந்ததாக வந்து கன்ஃபார்ம்டாக சொன்னாங்க. ஒன்று. இரண்டாவது, UK கொடுத்த ஆயுதங்கள் ஒடிசா கடல் பகுதியில் போயிட்டு இறங்கும் போது கரெக்டாக அந்த கப்பல் மீது தாக்கல் நடத்தியிருக்காங்க. ஒரு மேஜர் டிஸப்பாயிண்டட் உக்ரைன் சைடும் சரி, இந்த பக்கம் UK தரப்புலையும் சரி. இன்னொன்று, மூன்றாவதுனா UK வந்து எந்த இன்டெலிஜென்ட்டு ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. 4வது, இன்னைக்கு நடந்த தாக்குதல் கரெக்டாக அந்த பர்டிகுலராக ஹோட்டல் மீது. இது எல்லாமே பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. இப்போ UK போயிட்டு ஸ்ட்ரோம் ஷேடோ கொடுத்தாங்க இல்லையா, அது வந்து தனிப்பட்ட முறையில் அமெரிக்காவோட உதவி இல்லாமல் அது எந்த ஜியோ லொக்கேஷனும் டேக் பண்ணி தாக்கல் நடத்த முடியாதான். அமெரிக்கா வந்து பிளாக் பண்ணிட்டாங்களாம். அதுவுமே சும்மா தூங்கிட்டு இருக்காங்க, கொடுத்தது வேஸ்ட்டுன்ட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, இந்த இஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்துகிறாங்கல்ல, இது எல்லாமே முன்கூட்டியே அறிந்து அட்லீஸ்ட் இடைமறித்தோ இல்லை ஏதோ ஒன்றுக்காவது இவங்க ட்ரை பண்ணுவாங்களாம். இப்போ வந்து அதுவுமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க இன்டெலிஜென்ட் எல்லாமே ஷேர் பண்ணதுனால இப்போ உக்ரைனுக்கு 80% அடி. உக்ரைனுக்கு மட்டும் இல்லை, அது வந்து UKவுக்கு சேர்த்தி தான் சொல்கிறேன், அவங்களும் ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ ரஷ்யா ஃப்ரான்ஸ் தான் ஓடி வந்து இப்போ டெர்மினல்லாம் மீதி எல்லாமே நான் உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் அது எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியும்? மறைமுகமாக இப்படி ஒரு அண்டர் டீலிங் போட்டாங்கன்னா அது ரொம்ப ரிஸ்க்காக போயிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பெல்ஜியம் இத்தனை நாளாக 1 வருஷமாக தூங்கி எந்திரிச்சா போதும், தினசரி டைலாக் சொல்லிட்டு இருந்தாங்க, வந்துருச்சுப்பா உங்களுக்கு F-16 வந்துருச்சுப்பா, அதா வந்துகிட்டே இருக்குப்பா, தொடச்சிட்டு இருக்காங்க, கழுவிட்டு இருக்காங்க, இதான் வந்துருச்சுப்பான்னுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எங்கடா இருக்குன்னா அது 5 நிமிஷத்தில் வந்துடணுவான், ஆனால் அவங்க கிளம்புறதுக்கே இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி ஆளுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் பெல்ஜியமும் இந்த வந்துரும்னாங்க. இப்போ கடைசியில் இன்றைக்கி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை என்னால் முடியல, ஸ்பேர் பார்ட்ஸ் வேணால் நாங்கள் கொடுக்குறோம், இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லைன்ட்டாங்க. லிதுவேனியாவும் கொஞ்சம் பேக் அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கிளஸ்டர் கொத்து குண்டுகள்லாம் தாக்கல் நடத்தலான்றதை இப்போ கொஞ்சம் வேண்டான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா வச்ச இன்னொரு செக் என்ன அப்படின்னா, அப்ராக்சிமேட்டாக அப்புறம் அமெரிக்காவுக்குள்ளே 2,40,000 உக்ரைனியர்கள் வந்து இருக்காங்க. அது பைடன் தாத்தா போயிட்டு ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு, வாங்க அவங்க தாக்கல் நடத்தினா நாங்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறோன்னு, ஒரு சில குடியுரிமை ஸ்டேட்டஸ்லாம் கொடுக்குறோன்னு கொண்டு வந்தார். அப்போ நம்ம இதை 1 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னோம், கண்டிப்பாக அவங்க திருப்பி அனுப்புகிறாங்க, அதுக்கான திட்டங்களை வகுத்துட்டாங்க, உக்ரைனுக்கு வைக்கப்படுகிற செக் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2,40,000 உக்ரைனியர்களை வந்து லீகல் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கு இல்லையா, அந்த லீகல் ஸ்டேட்டஸை வந்து டெம்பரரியாக கேன்சல் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வந்து இங்கே குடியுரிமைகளோ மற்றது எதுவுமே கிடையாது. 2,40,000 பேரும் நாங்கள் ரெஃப்யூஜியஸாக அகதிகளாக கன்சிடர் பண்ணுறோம், எப்போனாலையும் உங்களை நாடு கடத்த தயாராக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. இது மிகப்பெரிய ப்ளோ. ஏன்னா ஏற்கனவே அங்கே அகதிகள் அதிகமாக இருக்காங்க ஐரோப்பாவுக்குள்ளார. இப்போ 2,40,000 பேர்த்த ஒரே அடியாக அங்கே ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அது பெரிய விஷயமாயிடும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு இன்னொரு ட்ரபிள் என்ன சொல்லலாம்னா, டிஃபென்ஸில் இதுக்கு முன்னாடி டென்மார்க் வந்து அமெரிக்கா கிட்ட தான் ரொம்ப வாங்கிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்கள் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கணும்னு முடிவில் அது US மேடான அர்ஃபூன் மிசைல்ஸை நாங்கள் இதுக்கப்புறம் நார்வேனுடைய வேரியண்ட் வாங்குகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் நார்வேவுக்கு மாறன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் கன்க்ளூஷன், அதாவது ஐரோப்பாவுடைய செய்திகளுக்கான முடிவுகள் என்ன அப்படின்னா, ஐரோப்பா வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் கடற்பகுதியிலும் வான்வெளி தாக்குதலிலும் நிறுத்தி விடலாம் என்று
ஒரு பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. ஆனால் ரஷ்யா தரப்பு என்ன சொல்லிட்டாங்கன்னா, முழு அமைதி பேச்சுவார்த்தைன்னா நாங்கள் உடன்படுறோம், இந்த 1 மாதம் அரை மாதம் இந்த பாதி அப்படின்னாலாம் வாய்ப்புகளே இல்லை, பேசினா முழுசாக முடிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் ஓரளவுக்கு நம்ம தெளிவாக சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ ஃப்ரான்ஸ் தான் பிக்கஸ்ட், ஃப்ரான்ஸ், அதுக்கப்புறம் யூகே வந்து அமைதி ஏற்படுத்துவதற்காக சொல்கிறாங்கன்றாங்க. ஆனால் நம்ம மறுபடியும் நம்ம ஒரு விஷயம் நான் கிளாரிட்டியாக சொல்லிடுறேங்க, இவங்க எல்லாருமே செக்யூரிட்டி கேரண்டிக்காக தான் கொடுக்குறாங்க, போர் புரிவதற்காக இல்லை அப்படின்றது தெளிவாக இருக்காங்க. ஜெலன்ஸ்கி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, மேபி கொஞ்சம் முத்திருச்சு அப்படின்னா அவர் ஏற்கனவே நேட்டோ வந்து உள்ளே வரணும், தாக்கல் நடத்தணும்னு ரொம்ப பிளான் பண்ணாருங்க, நிறைய பிளான் பண்ணார். ரொமானியாவில் ஒரு டைமு ட்ரோன் போய் விழுந்து வெடித்ததுக்கே ஜெலன்ஸ்கி எங்கள் தைய தக்கன்னு குதிச்சுட்டு இருந்தார், நேட்டோ நாடுகளே இன்னும் ஏன் பொறுமையாக இருக்கீங்க, தாக்கல் நடத்துங்க, ஓடிவாங்க அப்படின்னார். அவருடைய கனவே அதுதான், நேட்டோவை எப்படியாவது எப்பாடுபட்டாவது ரஷ்யாவுடன் மோத வேண்டும் என்பது தான் அவன் மிகப்பெரிய கனவாக இருந்தது. அந்த கனவு இப்போ பலிக்கலை. அடுத்து இவங்க வந்து இப்போ இந்த மாதிரி நிறுத்தினாங்க அப்படின்னாங்கன்னா அடுத்து என்ன தெரியுமா பிளான் பண்ணுவாங்க, இப்போ ஐரோப்பா நாடுகள் மீது தாக்கல் நடத்துவதற்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. அப்படி நடந்தால் தான் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ரஷ்யாவை அடிக்க ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் சேமமாக இருந்துக்கலான்னாங்க. ஏன்னா ஒரே ஒரு விஷயத்தோட நான் கடக்க விரும்புகிறேன், ரஷ்யானுடைய அணு உலை மீது தாக்கல் நடத்த முயற்சி பண்ணாங்க. கடைசியில் இவங்க என்ன பண்ணாங்க, ரஷ்யாவே சொந்த அணு உலை மீது தாக்கல் நடத்தினாங்கன்ற மாதிரி குண்டை போட்டாங்க. கடைசியில் அது என்ன தெரியுமா வந்துச்சு நியூஸு, அதை தாக்கல் நடத்தியது உக்ரைனோட ட்ரோன் தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அது தேவைப்படும் போது விசாரணைக்கு எடுப்பாங்க. அது அமெரிக்கா வந்து காத்துட்ருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள். அடுத்து நம்ம பிளான் பிக்கு போகலாம். பிளான் பி அப்படின்னா ஹமாஸ், இஸ்ரேல் ஹமாஸுக்கான பிரச்சனையில் அமெரிக்கா மார்க்கோ ரூபியோ அவர்கள் முதல் முறையாக ஹமாஸ் வந்து உடனடியாக இறந்து போன உடல்களையும் மீதி இருக்கக்கூடிய பிணைய கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும். இந்த டெய்லி இந்த வீடியோ வெளியேறது, இந்த வீடியோவை பார்த்துட்டு எங்களாம் எத்தனை நாள் தான் நாங்கள் பொறுமையாக இருக்கிறது, எங்கள் பொறுமைக்கு எல்லாமே ஒரு எல்லை இருக்குது, நாங்கள் இதை முடிக்கணும்னு நினைக்கிறோம். லாஸ்ட் இஸ் பேஷண்ட், நாங்கள் பொறுமை இழந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் வார்னிங், உங்களுக்கு இது இறுதி எச்சரிக்கையாக கொடுக்குற, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லை வில் டேக் சீரியஸ்லி, ரொம்ப சீரியஸாக எடுக்க போகிறோம், இது ஒரு இறுதி எச்சரிக்கை. சரி, ட்ரம்ப் அவர்கள் என்ன தனது மெசேஜில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஷலோம் ஹமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அண்ட் குட் பை, யூ கேன் சூஸ் அப்படின்னு போட்டு எல்லா ஹாஸ்டேஜஸும் பின்னாடி விடுறேன் அப்புறம் விடுறேன் அப்படிலாம் கிடையாது, இமீடியட்டாக உடனடியாக இறந்த உடல்களையும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுங்கள். அதுவும் அது ரொம்ப முக்கியம். த பீப்புள் யூ மர்டர்டு, நீங்கள் கொலை பண்ண மக்கள், அதாவது இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி சிக் அண்ட் ட்விஸ்டட் பீப்புள் கீப் பாடிஸ், ரொம்ப சிக்காகவும் ட்விஸ்ட் பண்ணுற மக்கள் தான் இந்த மாதிரி இறந்த உடல்களை வச்சுட்டு இருப்பாங்க, அதில் நீங்களும் அந்த மாதிரி ஆளுங்க தான் அப்படின்னு அவர் சொல்ல வராரு. நான் இஸ்ரேலுக்கிட்ட ஃபினிஷ் த ஜாப்னா முடிக்க சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் பாடு, சிங்கிள் ஹமாஸ் மெம்பர் கூட இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வந்திருக்கிறார். அப்புறம் ஃபைனலாக நம்ம இதுக்கு என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலன்னா, விடல அப்படின்னா மிகப்பெரிய ஒரு தாக்குதல், உங்களுக்கான ஃப்யூச்சர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, கம்ப்ளீட்டாக நான் டெஸ்ட்ராய் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி, வெள்ளை மாளிகை இன்னொரு தகவல் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நேரடி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் முதல் முறையாகன்ட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பேச்சுவார்த்தை குழுவில் நாங்கள் இல்லைன்றது அமெரிக்க தரப்பில் ரொம்ப தெளிவாக இருந்துட்டாங்க, எங்களை பேச்சுவார்த்தை குழுவெலாம் வேண்டாம், ஒன்று இஸ்ரேல் இருக்கட்டும், இன்னொன்று வந்து அரபு நாடுகள் இருக்கட்டும், நாங்கள் வரலன்றதை தெளிவாக இருந்தாங்க. பட் இப்போ என்னென்னா டைரெக்டாகவே ஒரு சில சோர்ஸ் மூலிமா நாங்கள் ஹமாஸ்கிட்ட டைரெக்டாகவே பேசிகிட்டு இருக்கோம், ஸோ கூடியவரையில் அதுக்கான முடிவுகள் வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. பிணைய கைதிகளை விடுவித்தார்கள் அல்லவா, அவங்க எல்லாமே அங்கே ட்ரம்ப்பை போய் பார்த்துருக்குறாங்க. ட்ரம்ப் எல்லாத்தையும் அவர்கிட்ட உட்காந்து பேசியிருக்கிறார். பேசுனதில் அவங்களோட வழிகளும் வேதனைகளும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலி பக்கம் நான் கண்டிப்பாக நிற்கிறேன், இனி இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் அரபு நாடுகளுக்கு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, இஸ்ரேல் தரப்புல இருந்தும் அமெரிக்கா தரப்புல இருந்தும். F-35 இருக்கட்டும், F-15 ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை B-52 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பராக இருக்கட்டும், பறந்து தாழ பறக்கிறது, மேலே பறக்கிறது, போர் பயிற்சிகளை மேற்கொள்கிறது, இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஹமாஸ் தரப்பில் என்ன ரிப்ளை காலையிலேயே கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க, அதாவது இந்த மாதிரி மிரட்டலெல்லாம் ஆக்கிரமிப்புகளை ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் இஸ்ரேலினுடைய ஆக்கிரமிப்பை ஊக்குவிக்கிறீங்க, எங்கள் தரப்புடைய நியாயங்களையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சில கோரிக்கைகளை வச்சாங்க. ஒரு சில நியூஸ் சேனல், ஸ்கை நியூஸ், அரபிக் போன்ற நியூஸ் தான் ஒரு 10 பேர் மட்டும் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஹமாஸ் தரப்பில் ஒத்துக்கிறாங்க, இவங்க ஒன்று ஒரு மாதத்துக்கு பிளானை தள்ளி போடுறாங்க, மனிதாமான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை கொஞ்சம்
நிறுத்துறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு அதில் நிறைய அந்த மாறுபாடு தெரியுது. ஏன்னா வருகிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அதில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒன்று. இன்னொன்று ஐடிஎஃப்னுடைய சீஃப் ஜமீர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா 3 விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். 2025க்குள்ளார இந்த இயர் ஆஃப் வாருக்குள்ளார காசா அண்ட் ஈரான்னு நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் முழுமையாக இந்த இயருக்குள்ளார. 2வது டிவிஷன் வில் பி எஸ்டாப்ளிஷ்டு. அவங்களோட ஆர்ம் டிவிஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாராம். அடுத்தது நியூ இன்ஃபேண்ட்ரி டிவிஷன் வந்து கன்சிடரேஷன். அடுத்து புதிய இராணுவத்தையும் அடுத்தடுத்த கட்டமைப்புகளை உருவாக்குறாங்க. இந்த இராணுவ கட்டமைப்புகள் அடுத்த ஒரு பட்டாலியன் படைகள்லாம் எதுக்காக அப்படின்னாங்கன்னா நாங்கள் ஹமாஸ் இல்லாத ஒரு காசாவை உருவாக்குறோன்னு நினைக்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறுகள்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒட்டுமொத்த அரபு நாடுகளும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, வெளியே வர முடியாதுன்றாங்க. ஏற்கனவே ஃபுல்லாக இவங்க ட்ரை பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் வந்து ஃபுல்லாக அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஃபுல்லாக கான் யூனிஸ் பகுதியில் டென்ட் ஃபுல்லாக அனுப்பினாங்க. அப்புறம் உள்ளே போய் ஃபுல்லாக தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. ஆல்மோஸ்ட் ஒட்டுமொத்த காசாவையும் தேடி கலைச்சி போட்டாங்க. ஆனால் பார்த்தா அதே மாதிரி சம்பவமாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த தடவை என்ன டிஃபரன்ஷியேட் இருக்குன்னா இதுவரை இல்லாத ஆயுத குவியல்களை இஸ்ரேல் குவித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இது வரைக்கும் இல்லாத ஆயுத குவியல்கள் பெரிய அளவுக்கு எல்லாமே அதிநவீன ஆயுதங்களை கொண்டு வந்து இறக்கி தயாராக வச்சுருக்காங்க. இந்த எச்சரிக்கையெல்லாம் பார்க்கும்போது ஹமாஸ் தரப்பில் ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, இந்த மிரட்டல்லாம் எங்ககிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் நிர்வாகம் இதுக்கப்புறம் ஈரான்லேருந்து வெளிவரக்கூடிய ஆயில் எல்லாமே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறாங்க இல்லையா, அதை வந்து பப்ளிக்னா இன்டர்நேஷ்னல் வாட்டர் சோர்ஸ் இருக்குல்ல, அங்கே கூட செக் பண்ணுவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது. ஆயுத ஏற்றுமதியை இனி தடுக்க வேண்டியது சால சிறந்ததுன்றாங்க. அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் வாட்டர் சோர்ஸில் போயிட்டு இவங்க தேடினாங்க இல்லை அந்த கப்பலில் சர்ச் பண்ணாங்கன்னா அது மேலும் பல பிரச்சனைகளை உருவாக்கும்னு சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து ஒட்டுமொத்தமாக 3 வழிகள் இருக்கும் காசாவுக்குள்ளார மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகளை. அந்த 3 வழியை ஒரு வழியாக வந்து குறைச்சிட்டாங்க. இனிமேட்டு இந்த ஒரு வழியை மட்டும் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு வேண்டும் என்பதை மட்டும் நாங்கள் உள்ளே அனுப்ப போகிறோம் மட்டுமா சொல்லியிருக்காங்க. இப்போயும் ஒரு சில பொருள்லாம் உள்ளே போயிட்டுருக்கு எய்டு உதவிகளான்றமா சொல்லியிருக்காங்க. அங்கே ஈரான் பாருங்கள் துருக்கி தரப்பில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. எஸ்டிஎஸ் மீது தாக்கல் நடத்துறது எல்லாமே வந்து அது நல்லதுக்கு இல்லை, கொஞ்சம் இஸ்ரேல் அடக்கி வாசிப்பது சால சிறந்தது, இன்டர்நேஷ்னல் லாவை வந்து மீறீங்க, தொடர்ந்து அரபு அண்ட் முஸ்லீம் ஸ்டேட்டை வந்து த்ரெட்டன் பண்ணுறது, எங்களுக்கு எல்லையே பாதுகாப்பு இல்லைன்ற சொல்லிட்டு நாடுகளை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு இருக்காங்க. யூகே வந்து சிரியாவை பக்கம் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. 24 சிரியனுடைய என்டிட்டிஸ் கம்பெனி மீது இருக்கக்கூடிய தடைகளை நீக்கியிருக்காங்க. ஏற்கனவே சிரியாவுடைய சொத்துக்கள் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஆயில் ஃப்ரீ சொத்துக்களை முடக்கி வச்சுருந்தாங்க, அதை நாங்கள் மறுபடியும் ரிலீஸ் பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யூகே முழுமையாக நாங்கள் சிரியா பக்கத்துக்கான சாய போகிறோன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான தகவல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம ஃபைனலாக இந்திய தகவலோடு முடிக்கலாம், இந்தியா சீனாவோட தகவலோடு முடிக்கலாம். இந்தியா வந்து ஜெனரிக் ட்ரக்ஸை வந்து அமெரிக்காவை கொடுத்துட்ருக்காங்க. அதில் அங்கே குறிப்பிட்ட ஒஹிகோ ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்க எடுத்து செக் பண்ணாங்களாம். செக் பண்ணதில் 54% இந்த மருந்துகள் வந்து சிவியர் அட்வர்ஸ் ரியாக்ஷன் கொடுக்குது. சம் கேசஸ் வந்து டிசபிலிட்டி உருவாகலாம், பக்கவாதங்கள், சில பேர் இறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சராக இருக்குது இந்த மருந்தெல்லாம் எடுத்துக்கவே கூடாதுன்னு திடீர்னு ஒரு அறிவிப்பு. யாருப்பா அந்த ஒஹிகோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி, அவங்க தான் ரெகக்னைஸ்டா அப்படின்னா அவங்க ரெகக்னைஸ்டா இல்லை, சும்மா ஒரு ஸ்டடி பண்ணி ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மா கம்பெனியெல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நீ ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பா அப்படின்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் எல்லா நாட்டிலையுமே. ஒரு சில நிறுவனங்களையும் ஒரு சில வியாபாரங்களையும் ஒழிக்கணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நிகழ செய்வாங்க. ஆனால் இது நம்ம இன்னொரு ஆங்கிளில் கூட எப்படி பார்க்கலாம்னா 2023 அமெரிக்காவில் ட்ரக்கே சுத்தமாக இல்லை, ரொம்ப பஞ்சம், 120 மருந்துகள் மேலே ஷார்ட்டேஜ். அப்போ இந்தியா கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா சீனா கிட்ட அவங்க தடை விதிச்சதுனால இந்தியா கிட்ட வந்து எங்களை அவசர உதவிகளாக மருந்துகள்லாம் ஒரு சில மருந்துகளை இறக்குமதி பண்ணுன்ற அடிப்படையில் கொஞ்சம் செக் பண்ணாமல் எல்லாத்தையும் அப்போ அவசர கதியில் இறக்குமதி பண்ணதுனால தான் இன்றைக்கி இந்த விளைவுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஐ திங்க் ஆப்பிரிக்கா நாட்டிலையும் இன்னொரு நாட்டில் என்னாச்சுன்னா இந்தியானுடைய அந்த இருமல் மருந்து குடிச்சு தான் 4 பேர் வந்து இறந்து போனதாக ஒரு டைம் வந்து தகவல் வந்து இருமல் மருந்தே பேன் பண்ணுறன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா இல்லை அது அங்கேயே உள்ளே ஏதோ கலந்துருக்காங்க அந்த மருந்து, கஷ்டம் அது உண்மை இல்லைன்ற மாதிரி தகவலும் அரசியல் புரசெல்லாம் வந்தது. அதே மாதிரி தான் இதையும் டார்கெட் வைக்கிறாங்களா இன்னொரு ஆங்கிளில் பார்த்துடலாம். சீனா வந்து சொல்லிட்டாங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து நீங்கள் 10% வரி, நாங்கள் 15% வரி விதிக்கிறோம், அதே மீறி நீங்கள் வாருக்கு தயார் அப்படின்னா நாங்களும் வாருக்கு தயார், எல்லாம் என்னத்துக்கு உங்களுக்கு வேணும்,
எதுக்கு நாங்கள் தயாராக இருக்கணும் சொல்லுங்கள். சும்மா அந்த அரட்டல் உருட்டல் மிரட்டல் இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. வகுந்து வேற யாருக்கிட்டனா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டலை எடுத்திருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து இந்த போதை மருந்துகள் இந்த ஃபேண்டலின் தடை சப்ளை பண்ணுறதுனால தான் எங்கள் மீது தடை விதிக்கிறீங்கன்னு சொல்கிறத வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டாங்க. மறுபடியும் ஒரு கிளாரிஃபிகேஷனோட இந்த வீடியோ பதிவு முடிக்கிறேன். இப்போ போடுற இந்த தடைகள் இந்த வரிகள் எல்லாமே 25% வரி எல்லாமே அமெரிக்கா தொடர்ந்து போதை மருந்துகள் எங்கள் நாட்டில் கடத்தப்படுகிறார்கள், முக்கிய ஏஜென்ட்டுகள் அந்த நாட்டில் இருக்காங்கன்ற அடிப்படையில் போடப்பட்ட வரி. ஏப்ரல் மாதம் தான் அந்த ரெசிப்ரோசல், அதாவது யாரெல்லாம் அமெரிக்கா பொருட்கள் அதிகம் வரி விதிக்கிறாங்களோ அதுக்கு வரி ஈக்குவலாக வரி விதிச்சுக்கலாம். நீங்கள் 30%னா நாங்களும் 30%, நீங்கள் 40னா நாங்கள் 40% வரி விதிக்க போகிறோன்ற ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே மற்ற எல்லா நாடுகளும் என்னென்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. குறிப்பாக இந்தியா என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்பாங்கன்னு தெரியல. இது வந்து நம்ம சீனா வந்து என்னென்னா இந்த ரெசிப்ரோசல் வரியை வந்து நான் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தயாராக இருக்குன்றாங்க. அதாவது எதிர்த்து பேசுகிறதுக்கும் பேச்சுவார்த்தைக்கும் நம்ம வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை இல்லை அடிப்படை ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அதை வந்து வெளிப்படையாக எதிர்ப்பாங்க ஒரு நாடு. சீனா எதிர்ப்பதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் போதை மருந்துகள் கடத்துறீங்கன்றதுனால எதிர்க்கிறாங்க. அதே சீனா வந்து நாங்கள் அதிக வரி விதிக்கிறோம் அப்படின்னா வாங்க உட்காருங்க பேச்சுவார்த்தை நடத்துங்க, அது ஈக்குவலாக போட்டுக்கலாம். அது வந்து வியாபாரத்தில் அது 2 நாடுகளும் சக்ஸஸ் தான், தவறுலாம் சொல்ல முடியாதுன்ற அடிப்படையிலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் இந்த விஷயத்தில் நான் கிளாரிட்டியாக புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.